Hello students, 11th standard CBSE students trigonometry functionsல இருக்கிற miscellaneous solutions வந்து சால்வ் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி நம்ம இந்த செஷனுடைய பார்ட் 1 வீடியோ போட்டுட்டோம். அது நம்ம சேனல்ல இருக்கும், ரீசெண்டாக தான் இருக்கும். ஜஸ்ட் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் 5 சம்ஸ் நம்ம சால்வ் பண்ணோம். ஓகேங்களா? trigonometry functionsல இருக்கிற miscellaneousல இருக்கிற ஃபர்ஸ்ட் 5 சம்ஸ் சால்வ் பண்ணோம். இந்த வீடியோல 6, 7, 8, 9, 10 முடிச்சிடலாம். ஓகேங்களா? சாரி ஃபார் த டிலே. நான் அதை வீடியோ போட்டுட்டு அடுத்த நாளே போடலான்னு பார்த்தேன். பட் கொஞ்சம் இங்கே எக்ஸாம்ஸ் பிஸியாக இருந்தாலும் போட முடியல. ஸோ இங்கே இருந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே பார்த்துக்கோங்க. ஃபார்முலாஸ் கொடுத்துட்டேன். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு வந்து ட்ரிக்னாமெட்ரியை பொறுத்த அளவுக்கு ஒரு சில ஃபார்முலாஸ் இருக்கு. அது தெரிஞ்சிருச்சு, அதை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிட்டோம்னா எல்லா சமமே சப்பமேட்ரு சால்ட் வாட்டர். ஓகேங்களா? ஸோ என்னுடைய கோட் வேர்ட் நிறைய பேர் தெரியாது. SMSW விச் இஸ் வாட்டர், சப்பமேட்ரு சால்ட் வாட்டர். ஸோ கெட் ரெடி. இப்போ இந்த சம் பாருங்க, sin C plus sin D. இங்க என்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்களேன். ரெண்டுமே சைன்ல இருக்கு. அப்போ சைன் சி பிளஸ் டி. மேபி இந்த ஃபார்முலாவை நீங்க ஏபின்னு கூட வச்சு எழுதலாம். பட் நிறைய பேர் வந்து இந்த ஃபார்முலா வந்து, அதாவது அடிஷன்ல இருக்கிறத ப்ராடக்ட்ல கன்வெர்ட் பண்ற ஃபார்முலா நிறைய பேர் சிடியில் தான் வச்சு எழுதுவாங்க. அதனால நானுமே அப்படியே கொடுத்துருக்கேன். நீங்க எப்படி நோட் பண்ணிருக்கீங்களோ நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இட் இஸ் அப் டு யூ. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிற இந்த சைன் 7 இது இங்க இருக்கு இல்லைங்களா? சைன் 7 பிளஸ் சைன் 5x நான் வந்து என்ன பண்ண போறேன், இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்றேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? நியூமரேட்டருக்கு என்ன கிடைக்கும்? 2 sin, ரெண்டுத்தையும் ஆட் பண்றேன். அப்போ எப்படி எழுதுவீங்க? 7x plus 5x by 2. அடுத்து cos மைனஸ் பண்ணணும். 7x minus 5x by 2. புரிஞ்சுதா? இது நியூமரேட்டர்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும். சரிங்களா? இப்போ அடுத்து நான் வேணா வேற கலர்ல எழுதுறேன். செகண்ட் டேர்ம் நான் தனியாக எழுதுறேன். சைனுக்கு 9, 3 இருக்கு. இதே தான், பட் நீங்க திருப்பி ரிப்பீட் பண்ண போறீங்க. அப்போ அதை எப்படி எழுதுவீங்க? 2 sin 9x plus 3x by 2 cos 9x minus 3x by 2. புரிஞ்சுதா? இப்போ இது பெரிய ஃப்ராக்ஷனுக்கு ஒரு பெருசா ஒரு லைன் போட்டுக்கோங்க நடுவில். யா, ஓகே, சூப்பர். இப்போ டினாமினேட்டருக்கு காஸ் ஃபார்முலா, டினாமினேட்டருக்கு we can use cos ஃபார்முலா. ஸோ டைரக்டா எழுதுங்க பார்ப்போம். அது எப்படி எழுதுவீங்க? 2 இங்க காஸ் வரும், இங்க சைன் காஸ், இங்க ரெண்டுமே எல்லாமே காஸ் தான். அப்போ எப்படி எழுதணும்? 2 cos 7x plus 5x by 2. இங்க மைனஸ்ல போடணும். 7x minus 5x by 2 போடுவீங்க. அதே மாதிரி இங்க திருப்பி அதே ரிப்பீட் பண்ணுங்க. 2 cos 9x plus 3x by 2. again cos 9x minus 3x by 2. புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிளியரா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல I have done only the substitution of C and D in the formula. C வந்து 7x, D வந்து 5x. அகைன் C வந்து 9x, D வந்து 3x. ஜஸ்ட் சப்ஸ்டிட் பண்ணி மட்டும் வச்சிருக்கேன். இப்போ இதை சால்வ் பண்ண போறோம். சரிங்களா? எப்படி சால்வ் பண்ணுவோம்? 2 sin, நீங்க டேட்டா பண்ணுங்க பார்ப்போம். 7x plus 5x எவ்வளோ? 12x இந்த இடத்துல. அப்போ 12x by 2 போட்டா 6x கிடைக்கும். அதே மாதிரி காசுக்கு என்ன கிடைக்கும்? 7x minus 5x 2x, 2x by 2 வெறும் x மட்டும் தான் கிடைக்கும். அப்போ 2 sin x cos x மட்டும் தான் வருது. அதே மாதிரி இந்த பக்கம் என்ன ஆகும் உங்களுக்கு? 2 sin 9x 3x 12x by 2 6x வரும். cos 9x minus 3x 6x வருமா? by 2 போட்டா 3x வரும். புரியுதா பாருங்கம்மா? சொல்றது புரியுதா? நீங்க 11th இருக்கீங்க. ஒரு ஸ்டெப்பும் ரொம்ப அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணி போட வேண்டிய அவசியம் கிடையாது. டைரக்டா ஆட் அண்ட் டிவைட் பண்ணிடுங்க. ஒரே ஸ்டெப்ல நீங்க என்ன பண்ணலாம்? ஆடும் டிவைடும் ஒரே ஸ்டெப்ல பண்ணிடுங்க. யூ ஆர் இன் 11th ஸ்டாண்டர்ட். இப்போ டினாமினேட்டர் அதே மாதிரி என்ன ஆகும் பாருங்க. 2 cos 7x plus 5x வந்து 12 by 2 6x. அதே மாதிரி அகைன் cos 7x minus 5x 2x by 2 cos x மட்டும் வரும். நெக்ஸ்ட் இங்க 2 cos, இங்க என்ன ஆகும்? அதே 6x வரும். cos 9 3 6 3x வரும். ஸோ cos 3x. இப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டர்ல எது பாசிபிளோ அதை நீங்க வெளில எடுக்கலாம். சார் எது சார் பாசிபிள் நியூமரேட்டர் டினாமினேட்டர்ல? யாரும் உங்களுக்கு காமனா இருக்கா பாருங்க. நியூமரேட்டர்ல இந்த 2 sin 6xம் இந்த 2 sin 6xம் காமனா இருக்கு. தட் கேன் பி டேக்கன் காமன். ஸோ 2 sin 6x நான் காமனா எடுக்கிறேன். அப்போ மீதி யார் சார் இருக்கா? ஃபர்ஸ்ட் டேர்ம்ல cos x தனியா இருக்கும், செகண்ட் டேர்ம்ல cos 3x தனியா இருக்கும். புரியுதா? இது பாருங்க, இது தனியா இருக்கும், இது தனியா இருக்கும். நான் காமனா எடுத்துட்டேன். இப்போ டினாமினேட்டர் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, டினாமினேட்டர்ல எனக்கு 2 cos x 2 cos 6x, அதாவது 2 cos 6x காமனா இருக்கும். ஸோ 2 cos 6x காமனா எடுத்தா எனக்கு மீதி இங்க cos x plus cos 3x இருக்கு. இப்போ எது கேன்சல் ஆகும்? 2 1 2 1 கேன்சல். இந்த என்டையர் cos 3x plus cos x cos 3x plus cos x கேன்சல்.
இப்படி பண்ணலாமா சார்னா அடிஷன்ல இருந்தாலும் ரெண்டு டேர்மும் டுகெதர் சேமா இருக்குன்னா பண்ணலாம். புரியுதா? இப்போ உங்களுக்கு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு a பிளஸ் பி பை ஏ பிளஸ் பின்னா நம்ம டைரக்டா என்ன பண்ணுவோம், ஒரே டேர்மா கன்சிடர் பண்ணி கேன்சல் பண்ணுவோம். புரியுதா? a பிளஸ் பி பை ஏ இருக்குன்னா இதை சில பேர் இப்படி பண்ணுவீங்க, அதை பண்ணக்கூடாது. அடிஷன்ல இருந்தாலும் டுகெதர் உங்களுக்கு என்டையர் டேர்ம் வந்து ப்ராடக்ட்ல இருந்ததுன்னா நீங்க அலோவ்டு டு கேன்சல், அதனால வச்சுக்கோங்க. சரி, சம்ம முடிஞ்சிச்சு. என்ன சார் மீதி இருக்கு? மீதி எனக்கு sin 6x by cos 6x இருக்கு. வாட் இஸ் sin by cos? tan. That is what they are asking in the questionல. அவ்வளவுதான் உங்களுடைய RHS. நான் LHS போட மறந்துட்டேன், சாரி ஃபார் இட். காப்பி பண்ணிக்கோங்க. hence proved கண்டிப்பா போடணும், ஏன்னா எல்லா சம்முமே நமக்கே தெரியும் prove that based question அப்படின்றதால hence proved கடைசியா போடணும். புரிஞ்சுதாமா? செஷன் எப்படி இருக்கு? இந்த செஷன் எப்படி இருக்கு? லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க எல்லாரும். ஐ வாண்ட் எவ்ரிஒன் டு கமெண்ட் அண்ட் டிராப் யுவர் சஜஷன்ஸ். இஃப் யூ ஆர் ஸ்டடிங் 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்டா இருந்து எந்த கிளாஸா இருந்தாலுமே, சார் இந்த செஷன்ஸ் எடுங்க சார், எங்களுக்கு இது வேணும் சார் அப்படின்னு நீங்க கமெண்ட்ல சொன்னீங்கன்னா கண்டிப்பா ஐ வில் கம் அப் டு தட். சரிங்களா? செகண்ட் சம் போயிடலாமா? அதாவது 7th சம் போயிடலாமா? ஆர் யூ ஆல் ரெடி வித் திஸ்? 7th கொஸ்டின் பாருங்க பார்ப்போம். நீங்க கொஸ்டினை படிங்க. யூ திங்க் என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணலாம், என்னென்ன ஃபார்முலா நமக்கு இதை பேஸ் பண்ணி தெரியும், அவங்க எதுல கேட்குறாங்க, அதை வச்சு நீங்க சூஸ் பண்ணுங்க எந்த ஃபார்முலான்னு சொல்லிட்டு. ட்ரை பண்றீங்களா பாருங்க. எஸ், உங்களுக்கான க்ளூ நான் இப்போ கொடுத்துட்டேன் ஸ்க்ரீன்ல. என்ன இருக்கு? ஃபார்முலாவை கொண்டு வந்துட்டேன். ட்ரை பண்றீங்களா பாருங்க. எஸ், ட்ரை பண்றீங்களா பாருங்க. என்ன பண்ணலாம்? வாட் கேன் பி டன் ஹியர்? ஐ வில் பி ஸ்டார்ட் டூயிங் இட். லிசன் கேர்ஃபுல்லி. ஓகே ஃபைன். நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, நல்லா கொஞ்சம் கவனிங்களேன், பேசிக்காக கவனிங்க. நான் இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டுத்துக்கும் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. ஏன் சார் முடியாது சொல்றீங்க? சப்போஸ் நான் சப்ஸ்டியூட் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்? 5x/2ன்னு வரும். ஃபர்ஸ்ட் விஷயம் 5x/2 கேன்சல் பண்ண முடியாது. ரெண்டாவது விஷயம், உங்களுடைய RHSல 5/2 இல்லை. 5/2 இருக்கா உங்களுக்கு? 5x/2 இருக்கா? இல்லை. அப்போ நான் இதை யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ என்ன சார் பண்ணலாம்னா, உங்கள் டேர்ம்ஸ் வந்து நீங்கள் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. LHSன்னு போட்டுட்டு நான் வந்து என்ன பண்ண போகிறேன், sin 3x இதை செகண்டாகவும் இதை தேர்டாகவும் மாற்றிக்கிறேன். மைனஸ் sin x இதை தனியாக போட்டுட்டு பிளஸ் sin 2x தனியாக வச்சுக்க போகிறேன். புரியுதா? சொல்றது புரியுதா? நான் ரெண்டு ரீசன் சொன்னேன். ஏன் வந்து நான் ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்மை சால்வ் பண்ணல அப்படின்னா, சால்வ் பண்ணால் எனக்கு கண்டிப்பாக ஒரு 5x/2 வரும். அதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது ஒரு விஷயம். இன்னொரு ரீசன் 5x/2 ரைட் ஹேண்ட் சைடில் கிடையாது. ஓகேங்களா? இப்போ இந்த sin 3x மைனஸ் sin xக்கு நான் ரைட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்க ஃபார்முலாவை அப்ளை பண்ணுங்க. சரிங்களா? அப்போ என்ன ஃபார்முலா வரும்? 2 cos a plus b/2, அதாவது cd தான் அது. ஓகேங்களா? இங்க வந்து cd தான் வரும் ஆக்சுவலா. இது c, இது d, அதே தான் அங்கேயும் வரும். ஸோ கொஞ்சம் மாற்றிக்கோங்க. அது ஏபின்னு இருக்கு, சிடி தான் ஃபார்முலா. ஸோ சி பிளஸ் d/2 சி மைனஸ் d/2 போன ஃபார்முலா தான். போன சம்ல போட்டதில் வந்து சைனுக்கு ப்ளஸ்ல வரும், காசுக்கு மைனஸ்ல வரும். மாற்றி சொல்கிறேன்னா கரெக்டாக சொல்கிறேன். இங்கே காசுக்கு ப்ளஸ்ல இருக்குது, சைனுக்கு மைனஸ்ல இருக்குது. அப்போ காசுக்கு நீங்கள் ப்ளஸ் பண்ணி பை பண்ணணும். ஸோ 3x + x/2, சைனுக்கு மைனஸில் போடணும். 3x மைனஸ் x/2. sin 2x ஃபார்முலா தெரியுமா? 2 sin x cos x, டபுள் ஆங்கிள் ஃபார்முலா, sin 2x ஃபார்முலா. இப்போ என்ன ஆகும் பாருங்க, 2 cos 4x/2 is 2x, sin 3x minus x 2x/2 is sin x, plus 2 sin x cos x. இப்போ ரெண்டு டேர்ம்ல யார் காமனா இருக்கா? 2 sin x 2 sin x காமனா இருக்கு. ஸோ யூ டேக் தட் அவுட். சொல்றது புரியுதா? ஸ்டெப் பை ஸ்டெப் கொஞ்சம் கவனிச்சுட்டே வாங்க என்ன பண்றேன். அண்டர்லைன் பண்ணி தான் காட்டுறேன். 2 sin x நான் காமனா எடுத்துட்டா எனக்கு மீதி இருக்கிறது cos 2xம் cos xம் மட்டும் இருக்கு. அப்போ போன சம்ல பயன்படுத்தின அந்த ஃபார்முலா, cos ஃபார்முலா என்ன? காஸ்க்கான ஃபார்முலா என்ன? cos d. ஓகேவா? cos d பிளஸ் cos, மாத்தி போடுறேன் இருங்க, cos c பிளஸ் cos d. இதுக்கான ஃபார்முலா என்ன? 2 cos c பிளஸ் d/2 cos c மைனஸ் d/2. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்றேன். அப்போ 2 sin x அப்படியே இருக்கட்டும். இதை சப்ஸ்டியூட் பண்ண என்ன ஆகும்? 2 cos 2x plus x/2 again cos 2x minus x/2 வரும். அது சமம் முடிஞ்சிச்சாங்க. வந்தாச்சு பாருங்க ஆன்சர். ஆன்சர் வந்தாச்சு. 2 × 2 எவ்வளோ? 4ஆ? அடுத்து sin x-ஆ? cos 2x plus 2x எவ்வளோ? cos 3x/2வா? மைனஸ் பண்ணா cos x/2. இதுதான் உங்களுடைய RHSல இருக்கு. சம் ஓவர் ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஸோ ஒரு சம் வந்து உங்களுக்கு எப்போ கஷ்டமா தெரியும் அப்படின்னா, if you are not aware about the formulas. எனக்கு ஃபார்முலாவே தெரியல சார் அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ட்ரிக்னாமெட்ரியை பொறுத்த அளவுக்கு எதுவுமே பண்ண முடியாது.
புரியுதா? உங்களுக்கு ஃபார்முலா கண்டுபிடிச்சிட்டீங்க, ஓரளவுக்கு சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க, ஃபைனல் ஆன்சர் மட்டும் தான் தப்பா வருது அப்படின்னா கூட உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு முக்கால்வாசி மார்க்காவது கிடைக்கும். 3 மார்க்காக இருந்தால் 2 1/2 அந்த மாதிரி கிடைக்கும், மார்க் பொறுத்து கிடைக்கும். பட் மேக் ஷுர் ஒரு சிங்கிள் பேப்பர் எடுத்துட்டு உங்களுக்கு ட்ரிக்னாமெட்ரியில் இருக்கிற எல்லா ஃபார்முலாவும் எழுதி வச்சுக்கோங்க. கம்பேர் பண்ணுங்க, எங்க ப்ளஸ் வருது எங்க மைனஸ் வருது. ஒரு ஒரு 50 மினிட்ஸ் கொஞ்சம் உட்காந்து படிங்க ஃபார்முலாவை. அதை நீங்க பண்ணலன்னா கண்டிப்பா உங்களால ட்ரிக்னாமெட்ரியை பொறுத்த அளவுக்கு கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியாது. மார்க் நிறைய வந்து நீங்க லூஸ் பண்ணுவீங்க. மோரோவர் நீங்க யூ வில் ஸ்டார்ட் ஹேட்டிங் ட்ரிக்னாமெட்ரி. ஃபார்முலா தெரியாதவங்க ட்ரிக்னாமெட்ரி கஷ்டம்னு சொல்லுவாங்க. ஒன்ஸ் ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா நீங்க என்ன மாதிரி சம்ஸ் வேணாலும் சால்வ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அண்ட் மோஸ்ட்லி வீணும் எல்லா சம்மும் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ப்ரூவ் தட்டு தான் இருக்கும். ஸோ இடையில நீங்கள் ஏதாவது ஒரு புத்தகம் பண்ணி மிஸ்டேக் பண்ணால் கூட கடைசியில் அப்படியே முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அப்படியே பூசி மொழி விடுவீங்கல்ல, அந்த மாதிரி கூட பண்ணிக்கோங்க. ஒரு டீச்சராக ஐ ஷுட் நாட் சே தட், பட் ஸ்டில் ஐ எம் சேயிங் யூ. ஓகேவா? அடுத்த சம் போயிடலாமா? நெக்ஸ்ட் 8th கொஸ்டின். 8th 9th 10th 3 கொஸ்டினும் உங்களுக்கு ஒரு ரேஷியோவை ஏதாவது ஒரு குவாட்ரண்ட்ல மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டு ரிமைனிங் ரேஷியோஸ் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ கெட் ரெடிமா, கெட் ரெடி. எஸ், தெரிஞ்சவங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்கம்மா, தெரியாதவங்க கொஞ்சம் கவனிங்க. தெரிஞ்சவங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. எஸ், ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கா? யா, எஸ், ஓகே ஃபைன். ஸோ 8th 9th 10th உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம ஃபார்முலாவுமே நான் உங்களுக்கு வந்து ஈஸியாக ஒரே மாதிரியான ஃபார்முலாவே யூஸ் பண்ணுற மாதிரி சொல்லி கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, சிம்பிள்ஸ் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நமக்கு தெரியும் 4 குவாட்ரண்ட்லையுமே வந்து எந்தெந்த ரேஷியோ வந்து எந்தெந்த சைன் வந்து யூஸ் ஆகும் நமக்கு தெரியும். அதாவது இங்கே வந்து ஆல் இங்கே சைன் மட்டும் பாசிட்டிவ், இங்கே இது என்னது ஞாபகம் இருக்கா? ஆல் சில்வர் டீ கப்ஸ் சொல்லுவாங்கல்ல, இங்கே டேன் மட்டும், இங்கே சி மட்டும். அதாவது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட் அண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட்ல எந்தெந்த ரேஷியோ வந்து டேக் பாசிட்டிவ்ஸ் ஆர் நெகட்டிவ்ஸ் நமக்கு பேசிக்காக தெரியும். இப்போ இங்கே அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, கிவன் tan x வந்து -4/3ன்னு சொல்கிறாங்க. எங்கள் செகண்ட் குவாட்ரண்ட்ல சொல்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. tan x வந்து -4/3 உங்களுக்கு செகண்ட் குவாட்ரண்ட்ல அப்படின்னு அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் எக்ஸ், இப்போ ஜென்ரலாக உங்களுக்கு எக்ஸ்ன்னு கேட்குறாங்கன்னா பிரச்சனை கிடையாது. இந்த சம்ம ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ன்னு கேட்டாலும் பிரச்சனை கிடையாது. அவங்க கேட்குறது எல்லாமே x/2 x/2 x/2ன்னு கேட்குறாங்க. எஸ், ஸோ அதுக்கு தகுந்த ஃபார்முலாவில் நம்ம கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணி, கொஞ்சம் ஃபார்முலாவை ஆல்டர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இந்த சம்மை பொறுத்தளவுக்கு இருக்கும். ஓகேங்களா? இப்போ tan x is equals to -4/3 அப்படின்னா உங்களுடைய இப்போ நம்ம ஜென்ரலாக உங்களுக்கு செகண்ட் குவாட்ரண்ட் கொடுத்துருக்காங்களா? செகண்ட் குவாட்ரண்ட் அப்படின்றது என்னது? π/2. ஓகேவா? எக்ஸ் லைஸ் பிட்வீன் பை. இதை நம்ம செகண்ட் குவாட்ரண்ட். π/2 90க்கும் உங்களுக்கு 18 நடுவில் இருக்கும். இப்போ எக்ஸ் வந்து லைஸ் பிட்வீன் π/2 அண்ட் பை அப்படின்னா நமக்கு கேள்வியில் x/2 சொல்றாங்களா? அப்போ இது ஃபுல்லாவே நீங்க 2வால டிவைட் பண்ண என்ன ஆகும்? π/2 லைஸ் பிட்வீன் x/2 அண்ட் π/2. அதாவது π/2 இது π/4ன்னு வரும். எல்லாமே ஃபுல்லா நான் 2வால் டிவைட் பண்றோமா? அப்போ எனக்கு என்னவா மாறும்? இந்த π/2 π/4ஆ மாறிடும், x/2ஆ மாறிடும், இது π/2ஆ மாறிடும். விச் மீன்ஸ் ஐ கேன் சே தட் x/2 லைஸ் இன் குவாட்ரண்ட் 1. அப்போ லைஸ் இன் குவாட்ரண்ட் 1 அப்படின்னா எனக்கு கிடைக்க போற ஆன்சர்ஸ் யார் யாரு? sin x/2, cos x/2, tan x/2 இவங்க எல்லாருமே எனக்கு பாசிட்டிவ் தான். ஃபர்ஸ்ட் லைன் புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் லைன் புரிஞ்சுதா? அவங்க கொடுத்துருக்கிறது எக்ஸ் வந்து செகண்ட் குவாட்ரண்ட்னு சொல்றாங்க. ஆனா நமக்கு கேட்கறதெல்லாம் x/2. அதனால இந்த என்டையர் இன்இக்வாலிட்டியை நான் 2வால டிவைட் பண்ணும் பொழுது எனக்கு π/4 x/2 π/2 வருது. π/4ன்றது யாரு? 45 டிகிரி. π/2ன்றது யாரு? 90 டிகிரி. அப்போ ஒரு ஆங்கிள் 45க்கு 90க்கு நடுவில் இருக்குன்னா இட் இஸ் கோயிங் டு ஸ்டே இன் த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல எல்லாருமே பாசிட்டிவ் தான். இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஐ ஹோப் யூ காட் திஸ். சரிங்களா? இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்கன்னா tan கொடுத்துருக்காங்க. இப்போ tan யூஸ் பண்ணி எனக்கு சைனு காசு tan x/2லாம் வேணும். சரியா? அப்போ என்ன சார் பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் டேன்ல இருந்து காசை கண்டுபிடிக்க கத்துக்கோங்க. டேன்ல இருந்து காசை நம்ம டைரக்டா கண்டுபிடிக்க முடியாது. நமக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு. என்ன ஐடென்டிட்டி இருக்கு? 1 + tan ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல்ஸ் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டான்னு இருக்கா? இருக்கா இல்லையா? இது தெரிஞ்சது தானே. இதுல நான் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா? அப்போ ஐ கேன் ரைட் இட் ஆஸ் 1 + tan நீங்க ஸ்கொயர் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 16/9 வருமா? ஸோ விச் இஸ் கோயிங் டு பி 25/9 வரும். அதுவே நீங்க சீக்கனை வந்து ரூட் எடுக்கணும். சீக்கன் ஸ்கொயர்ல இருக்கு. அப்போ நான் சீக்கன் ரூட் எடுத்தா என்ன ஆகும்? சீக்கன் தீட்டா ரூட் எடுத்தா என்ன ஆகும்? +or - 5/3ன்னு வரும்.
நல்லா கவனிங்க. டேன்லேருந்து சீக்கன் கொண்டு வரேன். சரியா? டேன்லேருந்து சீக்கன் கொண்டு வரேன். சீக்கன் எனக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் 5/3 வருது. இதிலிருந்து நான் காஸ் தீட்டா மட்டும் எடுக்கணும் அப்படின்னா நான் இதுக்கு தீட்டா வச்சு போடுறேன். ஓகே, எக்ஸ் வச்சு மாற்றிக்கோங்க, எல்லாத்தையும் எக்ஸாக மாற்றிக்கோங்க. அப்போ காஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 3/5ன்னு வரும். செகண்ட் குவாட்ரண்ட், நல்லா கவனிங்க, நாம் இருக்கிறது செகண்ட் குவாட்ரண்ட்டு, அதனால் நான் காசை மைனஸாக எடுத்துக்க போகிறேன். பிகாஸ் யூ கேன் ரைட் சிம்பிளி, இங்கே எழுதுங்க, எக்ஸ் இன் குவாட்ரண்ட் 2. குவாட்ரண்ட் 2ல் யார் பாசிட்டிவ்? சைன் எக்ஸ் மட்டும்தான் பாசிட்டிவ், மறந்துடாதீங்க. சரியா? இப்போ நான் 3 கண்டுபிடிக்கணும். cos x/2, sin x/2, tan x/2. இதுக்கு நான் தனித்தனியாக ஃபார்முலா கொடுக்க போகிறேன். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதே தான் நம்ம 9th சமுக்கும் போடுவோம், 10th சமுக்கும் போட போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன், sin x/2 கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ sin x/2 என்ன சார் பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கான ஃபார்முலா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் x/2. இது 2 sin ஸ்கொயர் x இஸ் ஈக்குவல்ஸ்னு வரும்ல, அந்த ஃபார்முலா தான். அந்த 2 இந்த பக்கம் கீழே வந்திருக்கு, ஸ்கொயர் இந்த பக்கம் ரூட் ஆயிருக்கு. சிம்பிள். அதே மாதிரி காஸ் x/2க்கு என்ன சார் ஃபார்முலானா, இதே ஃபார்முலா தான், பட் நீங்க 1 பிளஸ் காஸ் x/2ன்னு போட்டுப்பீங்க. ஓகேவா? இப்போ ரொம்ப சிம்பிள். நான் டேனுக்கு அகைன் நான் காஸ் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா எனக்கு சிம்பிளாவே என்ன தெரியும், tan x/2 ஈக்குவல் டு sin x/2 plus cos x/2. போடலாமா போடக்கூடாதா? போடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம cos xக்கான வேல்யூ இங்கே இருக்கு, இதை எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க, you will get the answer. You will get the answer. So square root of 1 minus, இது minus of minus will become plus ஆயிடுமா? ஸோ அப்போ 1 plus 3/5/2ன்னு கிடைக்கும். அப்போ நியூமரேட்டர் உங்களுக்கு என்ன வரும் இந்த இடத்துல? இந்த இடத்துல என்ன வரும்? 5 plus 1 8. அப்போ 8/5ன்னு வரும். which means 8/5 ரூட்டுக்குள்ள இருக்கு. நல்லா வச்சுக்கோங்க, 8/5 ரூட்டுக்குள்ள இருக்கு. ஸோ 8/5/2 ரூட்டுக்குள்ள இருக்கு. எஸ், இது வரைக்கும் புரிஞ்சுதா? sin x எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? அப்போ 2 ஐட்ட கேன்சல் பண்ணலாமா? 2 ஐட்ட கேன்சல் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 4/5ன்னு வரும். 4/5ன்னு வரும். ரூட் எடுத்தா ஐ எம் கோயிங் டு ஹாவ் 2/√5ன்னு கிடைக்கும். இது உங்களுடைய sin x/2. இது உங்களுடைய sin x/2. புரியுதா? சார் ஏன் சார் பாசிட்டிவ் போட்டுருக்கீங்க, ரூட் இருந்தால் ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணுங்க சார்னு யோசிப்பீங்க. ஃபர்ஸ்டே நான் என்ன சொன்னேன், சைன் வந்து பாசிட்டிவ்னு சொல்லிட்டேன். ஏன்னா நமக்கு எக்ஸ் வந்து செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்குன்னா x/2 வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டுக்கு போயாச்சு. அப்போ sin x வந்து sin x/2, ஃபர்ஸ்ட் ஆன்சர் 2/√5. இப்போ அடுத்து அப்படியே கன்டினியூ பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே என்ன பண்ணமோ அதே தான் பண்ணியிருக்கோம், பட் ப்ளஸ் பதிலாக மைனஸ் போட போகிறோம். அப்போ 1 minus 3/5/2, அதே ரூட் போடுங்க. 5 minus 3 2வா? அப்போ 2/5/2 அதே ரூட் வரும். 2 and 2 கேன்சல். ஸோ ஐ ஹாவ் ஒன்லி 1/√5 தான். அப்போ cos x/2 இஸ் 1/√5. இப்போ sin x/2 by cos x/2 போட்டால் உங்களுக்கு tan x கிடைச்சிரும். அதை நான் அப்படியே கீழே அடுத்த பேஜில் போடுறேன், இங்கே போடுறேன். சரிங்களா? ஸோ tan x/2 is equals to sin x/2 எவ்வளோ? 2/√5. cos x/2 எவ்வளோ? 1/√5. அப்போ இது கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு tan x/2 is equals to வெறும் 2 மட்டும்தான் ஆன்சர். ஸோ 3 ஆன்சரை ஒன்றா எழுதுறேன் இந்த இடத்துல. sin x/2 equal to 2/√5, cos x/2 equal to 1/√5 and tan x/2 equal to 2. இதுதான் இந்த 8வது சம்முக்கான விடை. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. புரிஞ்சதா பாருங்க? எஸ், புரிஞ்சுதா? இந்த எக்ஸ்பிளேஷன் புரிஞ்சிச்சுன்னா இமீடியட்டா ஒரு லைக் போடுங்க. இது புரிஞ்சிருச்சுன்னா இதை வச்சு நீங்க 9th 10th நீங்களே ட்ரை பண்ணலாம். நானும் சொல்லி கொடுப்பேன், பட் ஸ்டில் ஐ வாண்ட் யூ பீப்புள் டு ட்ரை. எஸ், அடுத்த சம் போலாமா? இதை காப்பி பண்ணிக்கோங்கம்மா, குயிக்காக போயிடலாம். நீங்க வந்து காப்பி பண்ணலனாலும் பரவாயில்ல, பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். லிங்க் நான் எப்போ ஆட் பண்ணுவேன் டிஸ்கிரிப்ஷனில் அப்படின்னா, இந்த வீடியோக்கு 20 வியூஸ் வரும்போது தான் நான் டவுன்லோட் பிடிஎஃப் கொடுப்பேன். ஓகேங்களா? எஸ், இந்த சம் பாருங்க, ட்ரை பண்ணுங்க. சொல்யூஷன், where is that? Yeah. So given cos x is minus 1/3, x in quadrant, இதுவும் அதே தான், நம்ம மூணுமே கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்? sin x/2, cos x/2, tan x/2.
இந்த சம்ம போன சம்மை விட வேலை சின்னதாக கம்மி நமக்கு. ஏன்னா போன சம்மில் வந்து டேன் கொடுத்துருந்தாங்க, அங்கேருந்து சீக்கிரம் காசு வந்தோம்ல. இங்கே நமக்கு அந்த பிரச்சனையே கிடையாது, ஏன்னா காசு தான் டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. கொடுத்தது நமக்கு காசுன்றதால நமக்கு அந்த பெரிய தலைவலி கிடையாது. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் தேர்ட் குவாட்ரண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ எப்படி எழுதுவீங்க? given பை எக்ஸ் 3π/2 இதானமா உங்களுக்கு 180யும் 270யும் தேர்ட் குவாட்ரண்ட்னா யாரு? 180க்கும் 270க்கும் மிடில். ஸோ பை லைஸ் பிட்வீன் திஸ் அப்படின்னா இப்போ x/2, அதாவது மாற்றி சொல்லிட்டேன்னா, ஓகே, எக்ஸ் லைஸ் பிட்வீன் தேர்ட் குவாட்ரண்ட், அதாவது பைக்கும் 3π/2க்கும் அப்படின்னா இப்போ x/2 நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ x/2 என்ன பண்ணணும்? அப்படியே by 2 போடுங்க. by 2 இங்கேயும் by 2 போட்டால் இது எனக்கு 4ஆக மாறிடும். which means எனக்கு x/2 லைஸ் இன் செகண்ட் குவாட்ரண்ட். அப்போ செகண்ட் குவாட்ரண்ட்ல எனக்கு சைன் மட்டும்தான் பாசிட்டிவ், வேறஸ் எனக்கு காசும் டேனும் நெகட்டிவ். அதாவது ஐ எம் டாக்கிங் அபவுட் வரப்போற ஆன்சர் நான் இப்படி தான் எடுக்கணும். சரிங்களா? இப்போ ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. என்ன எழுத போறோம்? sin x/2 ஃபார்முலா என்ன? பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 பிளஸ் ஆ மைனஸா 1 மைனஸ் காஸ் x/2. சரியா? போன சம்ல போட்டோம்ல அதே ஃபார்முலா தாமா. சைனுக்கு மைனஸ், ஏன்னா அந்த கன்ஃபியூஷன் எனக்கே வரும். சைனுக்கு மைனஸ், காசுக்கு தான் ப்ளஸ். ஓகேங்களா? அதே மாதிரி காஸ் x/2 ஃபார்முலா என்ன? பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 பிளஸ் காஸ் x/2. சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. 1/3 கொடுத்துருக்காங்களா, அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அப்போ இது என்னவா மாறும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1, அது மைனஸ் 1/3 கொடுத்துருக்காங்க, இட் வில் பிகம் ப்ளஸ் ஆகிடும். மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ். ஸோ 1/1 + 3/2 விச் வில் பிகம் வாட்? 4/3/2 ரூட் வரும். இதை கேன்சல் பண்ணால் யூ ஆர் கெட்டிங் 2/3 விச் மீன்ஸ் ரூட் 2/3 தான் உங்களுடைய sin x/2. எவ்வளோ சிம்பிளாக போட்ட பாருங்க. ஃப்ராக்ஷன்லாம் டக்குன்னு போடணும். டோன்ட் டேக் டூ மச் ஆஃப் டைம் ஆன் சால்விங் த ஃப்ராக்ஷன்ஸ். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 3 1s are 3, 3 + 1 4/3. அந்த 4 and 2 கேன்சல் பண்ணால் எனக்கு வெறும் 2/3 மட்டும் தான் இருக்கு. மேலே கீழே ரூட் போட்டுக்கோங்க. சைன் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ். அதே மாதிரி காசுக்கு, சரிங்களா? காசுக்கு என்ன பண்ணலாம்? cos x/2 equal to 1 minus 1/3/2 plus or minus root. இது மைனஸ்லாம் எடுக்க போகிறோம். சரிங்களா? ஏன் மைனஸ் எடுக்க போகிறோம்? நான் இங்கே தானே சொன்னேன், நமக்கு செகண்ட் குவார்டர்ல இருக்கிறதால காசும் டேனும் மைனஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 3 1s are 3, 3 minus 1 2/3. ஸோ 2/3/2 மைனஸ் போட்டுக்கணும். இது கேன்சல் ஆகிடும். ஸோ ஐம் கோயிங் டு ஹேவ் minus 1/√3 தான் உங்களுடைய cos x/2. So sin x/2 is √3, √2/√3, cos x/2 வந்து minus 1/√3. அப்படியே இதை யூஸ் பண்ணி நம்ம tan எழுதிக்கலாம். So tan x/2 equal to sin x/2 by cos x/2 வருமா? So I can write √2/√3 by minus 1/√3, √3 அவுட்டு. அப்போ எனக்கு tan x/2 வந்து மைனஸ் √2 வருது. ரூட்டுக்கு உள்ள மைனஸ் போட்டுறாதீங்க, காம்ப்ளெக்ஸில் போயிடும். ரூட்டுக்கு வெளியில் தான் மைனஸ். சில பேர் இன்னும் ஒன்றா தானே சார் இருக்கும் அப்படின்னு யோசிப்பீங்கல்ல, அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ போன சம்மு போட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த சம்மு ஈஸி. போன சம்மு உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா இந்த சம்மு ஈஸி. ஏன்னா போன சம்மையாவது உங்களுக்கு வந்து டேன் கொடுத்துட்டு அங்கேருந்து நம்ம சீக்கிரம் வந்து காசு கொண்டு வந்தோம். இந்த சம்மை நமக்கு டேரெக்டாகவே காசு கொடுத்ததால இது நமக்கு ஈஸி. ஆன்சர் பார்த்துக்கோங்க. சைன் பாசிட்டிவ்ல இருக்கு, காசும் டேனும் நெகட்டிவ்ல இருக்கு. பிகாஸ் உங்களுக்கு x/2 லைஸ் இன் செகண்ட் குவாட்ரண்ட். திரும்பவும் சொல்கிறேன், அவங்க கொடுத்துருக்கிறது எக்ஸ் தான் தேர்ட் குவாட்ரண்ட், நமக்கு தேவை x/2. சரிங்களா? அந்த ஒரு சின்ன சேஞ்ச் ஓவர் அங்கே இருக்கும், அதை மறந்துடாதீங்க. நான் பேப்பர் கரெக்ஷன் பண்ணும்போது நிறைய பேர் பார்த்துருக்கேன். நீங்கள் குவாட்ரண்ட் 3 வச்சு போடுவீங்க. குவாட்ரண்ட் 3 வச்சு போடக்கூடாது. ஏன்னா குவாட்ரண்ட் 3 வந்து எக்ஸ் தான், நமக்கு தேவை x/2 தான் வேணும். புரியுதா? ஷால் வி கோ டு லாஸ்ட் கொஸ்டின்? ட்ரை பண்ணுறீங்களா பாருங்க. லாஸ்ட் கொஸ்டின்ல சைன் கொடுத்துட்டு கேட்குறாங்க, எக்ஸ் வந்து லைஸ் இன் குவாட்ரண்ட் 2. ஸ்டார்ட் பண்ணலாம் பாருங்க இதை. எஸ், ட்ரை நீங்க வீடியோ பாஸ் பண்ணி ட்ரை பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் செகண்ட் குவாட்ரண்ட் சொல்யூஷன். ஸோ நம்ம இது ஃபர்ஸ்ட் சம் போட்டோம்ல, அதாவது எட்டாவது சம் போட்டோம்ல, அந்த மாதிரி தான். ஓகேவா? ஸோ கிவன் எக்ஸ் வந்து செகண்ட் குவாட்ரண்ட். அப்போ செகண்ட் குவாட்ரண்ட்னா எங்க இருக்கும் உங்களுக்கு? π/2க்கும் பைக்கும் நடுவில் இருக்கும். இப்போ நான் by2 போட போறேன், விச் இம்ப்ளைஸ் பை ஃபுல்லாக 2 ஆல் டிவைட் பண்ணாங்க என்ன ஆகும்? π/4 x/2 π/2ன்னு வருமா? which means x/2 lies in quadrant 2, சாரி quadrant 1. ஏன்னா 45க்கும் 90 நடுவில். சி நல்லா கவனிங்களேன், உங்களுக்கு எக்ஸ் எங்க இருக்கோ அதை விட ஒரு முன்னாடி குவாட்ரண்ட் ஜம்ப் ஆகுது, பாத்தீங்களா? இப்போ தேர்ட் குவாட்ரண்ட்ல இருந்ததுன்னா எக்ஸ் x/2 வந்து செகண்ட் குவாட்ரண்ட்டுக்கு போயிடுது.
இல்லை எக்ஸ் வந்து செகண்ட் குவாட்ரண்ட்ல இருந்ததுன்னா அப்படியே எக்ஸ் வந்து x/2 வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டுக்கு போயிடுது. ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல எனக்கு எல்லாரும் பாசிட்டிவ் தானே? எஸ். அப்போ இந்த இடத்துல எனக்கு sin/2, அதாவது sin x/2, cos x/2, tan x/2 எல்லாருமே எனக்கு இங்கே பாசிட்டிவ் தான் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் அப்படின்றதால. இப்போ கிவனுக்கு வாங்க. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? sin x வந்து they have mentioned 1/4. நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணுறது காசு இருந்தால் போதும்ல. அப்போ நான் காசு எப்படி சார் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நமக்கு என்ன தெரியும்? cos square x is equals to 1 minus sin square x ன்னு தெரியுமா? So I can write this as 1 minus 1/4 the whole square, which is 1 minus 1/16. இதை கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணால் 15/16 வரும். இப்போ cos ஸ்கொயர் வந்து எனக்கு 15/16 அப்படின்னா எனக்கு cos x வந்து எனக்கு plus or minus root 15/16 வரும், which is nothing but plus or minus root 15/4 வருது. இது கிளியரா? நான் 8th சம்மும் டேன்ல இருந்து காசு கொண்டு வந்தேன் சீக்கன் மூலயமா. இங்கேயுமே நான் சைன்ல இருந்து காசு கொண்டு வந்திருக்கேன். ஏன் இவ்வளவு மெனக்கெட்டு பண்றோம்னா, நமக்கு sin x/2வும் cos x/2வும் cos xல இருந்தா ஈஸி நம்ம கண்டுபிடிக்கிறது. சரிங்களா? அதனால தான் நான் பண்றேன். இப்போ sin x/2க்கு ஃபார்முலா என்ன? plus or minus square root of 1 minus cos x divided by 2. அதே மாதிரி cos x/2க்கு ஃபார்முலா என்ன? plus or minus square root of 1 plus cos x/2. சரியா? இப்போ இதுல cos x equal to plus or minus root 15/4 அப்படின்னா I am going to use cos x is equals to plus or minus இதை யூஸ் பண்ண போறேன். மைனஸ் தான் யூஸ் பண்ணலாம். ஏன்? கேள்வியில் அவங்க கொடுத்துருக்கிறது குவாட்ரண்ட் 2 தான். மைனஸ் ரூட் 15/4. திரும்ப சொல்றேன், சில பேர் யோசிப்பீங்க, சார் நீங்க இப்பதான் சார் பாசிட்டிவ் சொன்னீங்க. செல்லங்களா, திரும்ப சொல்றேன், உங்களுக்கு cos x/2 தான் பாசிட்டிவ், cos x செகண்ட் குவாட்ரண்ட் நெகட்டிவ் தான். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல என்ன இருக்கு? sin x/2, cos x/2, tan x/2 எல்லாம் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், x/2 தான் செகண்ட் குவாட்ரண்ட் கொடுத்துருக்காங்க கேள்வியில் தெளிவா. சரிங்களா? x தான். இப்போ சப்ஸ்டிட் பண்ணிங்கம்மா, சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுங்க பார்ப்போம். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 மைனஸ் காஸ் எக்ஸ் எவ்வளோ? ரூட் 15/4/2. ஸோ ரூட் போட்டுக்கிறேன். சரியா? அப்போ என்ன ஆகும்? 4 மைனஸ் ரூட் 15/4/2 வரும். சரியா? இப்போ நான் என்ன பண்ணலாம்னா, இப்போ கொஞ்சம் கவனிங்களேன், ஒரு சிம்பிளாக ஒன்று பண்ண போகிறேன். இது 8 ஆகுமா? திஸ் பிகம்ஸ் 8. இந்த 4 and 2 நான் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். நான் கேன்சல் பண்ண முடியாது, அதனால மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 4 மைனஸ் ரூட் 15/4 2s are 8 வருது ரூட். இதில் இன்னும் நான் ஒரு சின்ன விஷயம் பண்ண போகிறேன். என்ன தெரியுமா? மேலேயும் கீழே 2 2-ஆ மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன வரும் நியூமரேட்டரில்? 8 மைனஸ் 2 ரூட் 15 டிவைடட் பை இந்த 8 2s are 16, ரூட் எடுத்தால் வெறும் 4 மட்டும் தான் வரும். ஸோ தட் மை ரூட் வில் ரிமைன் ஒன்லி இன் த நியூமரேட்டர். புரியுதா பாருங்க? ரூட் வந்து நியூமரேட்டரில் மட்டும்தான் மாற்றிட்டேன். ஏன்னா டினாமினேட்டர்ல இருந்தால் நம்ம திருப்பி ரேஷனலைஸ்லாம் பண்ணுவோம். ஞாபகம் இருக்கா? ரூட் வந்து ஷுட் நாட் பி இந்த டினாமினேட்டர், நம்ம ரேஷனலைஸ்லாம் பண்ணுவோம். அதனால நான் அதை தவிர்க்கிறதுக்காக மேலேயும் கீழேயும் அந்த 8 நான் வந்து என்னவா மாத்துறேன்? 16 மாத்திரம் ரூட் எடுக்க முடியும். அதனால 8 16 மாத்துறதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன்? 2-ஆல மேலே கீழே மல்டிப்ளை பண்ணிட்டேன். Therefore I am getting directly 4 only in the denominator. Now do the same process for the cos x/2 also, which I can write 1 plus cos x/2, which means what? root 15/4. okay, இது பிளஸ்ஸா? ஆமாம்மா, இதெல்லாம் பிளஸ்மா. சாரி, இது மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் தான். அப்போ இதே தான் அங்கேயும் வரப்போது, மைனஸாக மாற்றிக்கோங்க. அப்போ இதே தான் நம்ம அங்கே பண்ண போகிறோம், நோ சேஞ்ச் இல்லை. அப்போ திஸ் இஸ் கோயிங் டு பி 1 மைனஸ் ரூட் 15/4/2 ரூட் எடுத்துக்கோங்க. சிம்பிளிஃபை பண்ணிட்டு அங்கே கடைசி ஸ்டெப்பில் இதே தான் வரும். ஒன்லி டிஃப்ரென்ஸ் இஸ் 8 மைனஸ் 2 ரூட் 15 த ஹோல் ரூட் டிவைடட் பை 4ன்னு வரும். ஸோ சைனோ காசும் கண்டுபிடிச்சாச்சு. புரியுதா? இப்போ டேன் கண்டுபிடிக்க போகிறோம். டேன் கண்டுபிடிக்கலாமா? டேனுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? சைன் பை காசு போட்டுக்கோம். அவ்வளோ. ஸோ டேன் x/2 இஸ் ஈக்குவல்ஸ் டு சைன் x/2 டிவைடட் பை காஸ் x/2. அப்போ என்ன ஆகும்? 4 கேன்சல் ஆகிடும். இல்லை எழுதிட்டு பண்ணிட்டோமா? சரி, ஓகே. ரூட் 8 + 2 ரூட் 5/4 டிவைடட் பை ரூட் 8 மைனஸ் 2 ரூட் 15/4. 4 கேன்சல். புரியுதா? 4 கேன்சல். அப்போ என்ன பண்ணலாம்?
ரூட் 8 + 2 ரூட் 15 பை 8 + 2 ரூட் 15 ரெண்டுமே மேலே கீழே இருக்கு, இப்படி இருக்கு. ஓகேவா? 8 + 2 ரூட் 15 பை 8 மைனஸ் 2 ரூட் 15 இருக்கு. ஐ திங்க் திஸ் கேன் பி ரிட்டன் ஹேஸ் ஃபேக்டரைஸ் பண்ணலாம். இல்லை இதையுமே வந்து சில பேர் எப்படி மாற்றி எழுதுவாங்கன்னா ரூட் 5 ஸ்கொயர் ரூட் 5 ப்ளஸ் ரூட் 3 த ஹோல் ஸ்கொயர்லாம் போட்டு எழுதுவாங்க. அப்படியுமே பண்ணலாம். இட் இஸ் பியூர்லி யுவர் சாய்ஸ் தான். நம்ம எப்படி எழுதுறோம் அப்படின்றது தான் இங்கே இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ நான் ஒன்று பண்ணுறேன், 2வை காமன் எடுத்து அடிக்கிறேன். 2வை நான் காமன் எடுத்து மேலே கீழே அடித்தேன் அப்படின்னா எனக்கு 4 + ரூட் 15 வரும், அண்ட் தென் 4 மைனஸ் ரூட் 15 வரும். சரிங்களா? புரியுதா பாருங்க? 4 + ரூட் 15 4 ரூட் அங்கே இருக்குது. நான் ரூட் வந்து நான் சேஞ்ச் பண்ணவே இல்லை, ரூட் இஸ் ஸ்டில் தேர். ஓகேங்களா? ரூட் வந்து அங்கே தான் இருக்குது. ஓகேவா? இப்போ மேலே கீழே நான் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 4 + ரூட் 15 பை 4 மைனஸ் ரூட் 15 வரும். புரியுதா பாருங்க? அவ்வளோதான், சம் முடிக்க போகிறோம். ஸோ நியூமரேட்டரில் யூ ஆர் கெட்டிங் 4 + ரூட் 15 த ஹோல் ஸ்கொயர். டினாமினேட்டர் யூ ஹாவ் 4 ஸ்கொயர் மைனஸ் ரூட் 15 த ஹோல் ஸ்கொயர் ரூட்டு. மேலே கீழே ரூட்டு கேன்சல் ஆகிடும். மேலே வந்து ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். கீழே வந்து உங்களுக்கு வெறும் 1 மட்டும் தான் வரும். அப்போது tan x/2 வந்து வெறும் 4 + ரூட் 15 மட்டும்தான். நான் இதுக்கு தான் சொன்னேன், ஏன் டேன் கண்டுபிடிக்கிறதுக்கு லேட் ஆச்சுன்னா நமக்கு டினாமினேட்டரில் ரூட் வருது, ரேஷனலைஸ் பண்ணவும் முடியாது. ரேஷனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம், பண்ணுறோம் ஆக்சுவலாக, விச் இஸ் நாட் நீடட் இன் யுவர் sin x/2 அண்ட் cos x/2. ஏன்னா நம்ம அங்கே வந்து என்ன பண்ணுறோம், 2வை மேலே கீழே மல்டிப்ளை பண்ணி டேரெக்டாக வந்து போட்டுருக்க பாருங்க. 2வை மேலே கீழே மல்டிப்ளை பண்ணி நான் வந்து டினாமினேட்டர் இருக்கிற ரூட்டை எலிமினேட் பண்ணிட்டாங்க. அவ்வளோதாம்மா. ஸோ இந்த 10 சம்மும் முடிச்சாச்சு. இதோட உங்களுடைய 3rd சாப்டருடைய மிஸ்செலேனியஸ் சம்ஸும் முடிச்சாச்சு. 11th standard CBSE students, I am expecting you people to support to our channel by sharing this video with your friends. நீங்கள் வரீங்க, வீடியோ பார்க்குறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க, லைக் பண்ணுறீங்கன்றது ஓகே. பட் ஸ்டில் நீங்கள் எத்தனை பேருக்கு ஷேர் பண்ணுறீங்களோ, நிறைய பேர் பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சால் தான் 11th CBSE students you can expect more videos from me. By the way, I am expecting everyone to comment your suggestions. உங்களுக்கு என்ன மாதிரி வேணும்னு சொல்லுங்கள். ஒரு டைம் நான் லைவ் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அங்கே கமெண்ட் பண்ணாங்க, சார் 11th ஸ்டாண்டர்டில் மிஸ்செலேனியஸ் சம்ஸோட சொல்யூஷன்லாம் போடுங்க அப்படின்னாங்க. அதனால தான் நான் சம் போட்டுட்ருக்கேன். ஸோ there is a reason behind every student is asking. யாராவது ஒருத்தர் நீங்கள் ஏதாவது கேட்குறீங்க அப்படின்னா கூட டெஃபினட்டாக அந்த வீடியோ நான் போடுவேன் நம்ம சேனலில். தட் இஸ் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் அவர் சேனல். ஸோ டூ சப்ஸ்கிரைப் இஃப் யூ டிடன்ட் கெட், அண்ட் லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. டேக் கேர், பை பை. வேறு ஒரு சூப்பரான செஷனில் பார்க்கலாம். பை. ட்ராப் யுவர் சஜஷன்ஸ். ஓகேவா? பை.